வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க. பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஐஒய் ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது ப்ளஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் ஒயிட் டோன் ஃபேஸ் க்ரீம். ஒயிட் டோன் ஃபேஸ் க்ரீம் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய பர்சனல் கருத்து. எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குறனால நான் இந்த ஃபேஸ் க்ரீம் எடுக்கிறேன். நீங்கள் என்ன ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீமே நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் அலோவேரா ஜெல். இது டார்க் சர்க்கிள்லாம் போக்கும். இதை புருவங்களில் தடவுனா அடர்த்தியாக புருவம் வரும். அப்புறம் கருமையை போக்கும். இது ஸ்கின் பிரைட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த அலோவேரா ஜெல்லை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையானது விட்டமின் இ ஆயில். இது ஸ்கின் சாஃப்ட் ஆகும். முகம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸ்கின் மாய்ஸ்சர் ஆகும். ஸ்ட்ரெச் மார்க் போகும். இந்த விட்டமின் இ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை அதனால தான் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான பொருள் கோகோனட் ஆயில். இது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக ஒர்க் பண்ணும். அப்புறம் இளமையை எப்போவுமே தக்க வச்சுக்கும். இது நீங்கள் கோகோனட் ஆயில் எப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக ஆகும். இது கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸு. அதுக்கு தான் இந்த கோகோனட் ஆயில் நான் இந்த க்ரீமுக்கு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் வேஸ்லின். வேஸ்லின் ஸ்கின்னை பிரைட் ஆக்கும். ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். கருமையை போக்கும். அப்புறம் சிறந்த ஐ மேக்கப் ரிமூவராக இதை யூஸ் பண்ணலாம். இதை லெக்கு பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது சிலருக்கு லெக்கில் ஒரு மாதிரி வெள்ளை புத்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த வேஸ்லினை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லெக் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் இதை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் மெஷர்மெண்ட் ஸ்பூன். இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் ஒரு பவுல். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து தேவையான பொருள் ஒரு எம்டி கண்டெய்னர். எம்டி கண்டெய்னர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண கண்டெய்னராக இருந்தாலும் ஓகே. க்ரீம் எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புதுசாக நீங்கள் கூட வாங்கி வச்சு கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த க்ரீமை செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த பவுலில் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வேஸ்லின். வேஸ்லின் தான் ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது வேஸ்லின். வேஸ்லின் அப்போது ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ உங்களுக்கு விழலைன்னா அந்த டூத் பிக் அந்த மாதிரி வச்சு தள்ளி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுக்க வேண்டியது ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயிலும் வேஸ்லினும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் விட்டமின் இ 2 கேப்சூல்ஸ் எடுத்து அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஊசி வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னா போதும். அது உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து நீங்கள் பிதுக்கி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பிதுக்கி அந்த 2 கேப்சூல்ஸையும் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும். அதாவது வேஸ்லின், கோகோனட் ஆயில், 2 விட்டமின் இ கேப்சூல்ஸு. இந்த 3 பொருளையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது 2 ஸ்பூன் போடணும். அலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். அலோவேரா ஜெல்லும் இது 3ம் நல்லா கொஞ்சம் க்ரீம் மாதிரி வர அளவுக்கு ரொம்ப நேரம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோ லென்த்தியாக போகணுனால நான் அது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுறது காட்டலை. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் பேஸ்டாக வரும் இந்த கலவை, இந்த மிக்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒயிட் டோன் அந்த ஃபேஸ் க்ரீம் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் என்ன ஃபேஸ் க்ரீம் எடுத்திருக்கீங்களோ அந்த ஃபேஸ் க்ரீம் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டு அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 5 இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 5 பொருளும். அதாவது என்னென்னா வேஸ்லின், கோகோனட் ஆயில், விட்டமின் இ ஆயில், அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல், அப்புறம் ஒயிட் டோன் ஃபேஸ் க்ரீம். இதெல்லாம் 5 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் பேஸ்ட் வரும். அது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எம்டி கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து 10 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த க்ரீம் இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவு வந்து க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட போதும். கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்கின் வந்து உங்களுக்கு பிரைட்னிங் வரும். பிரைட்னிங் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்குன்றது சொல்ல முடியாது. பட் ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக தெரியும் வித்தியாசம். பட் ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 10 டேஸில் நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை வீடியோவை பண்ணலாம், இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போட்டேன். இதை வந்து நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் இதை அப்ளை பண்ணலாம். நான் கையில் காமிச்சிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக வச்சுட்டு நல்லா இதை தேய்ச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிக்குது. நல்லா அப்சர்வ் ஆகும். ஒரு ஷைனிங் கிடைக்கும். நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கான பொருள் எல்லாம் தான் போட்டிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த க்ரீமை செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது தர்ஷினி. பாய் வியூவர்ஸ்.